Hi friends, Bashas Kitchen la இன்னைக்கு நம்ம ஸ்பைசியான ஒரு chicken gravy ரெசிபி பார்க்க போறோம். இது ஒரு bachelor special ரெசிபி. அதே மாதிரி இந்த chicken gravy ரெசிபி வந்து நமக்கு சப்பாத்தி குஷ்காக்கு சைட் டிஷ் ரெசிபியாவும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி நம்ம வந்து ரொம்ப மினிமல் மசாலாஸ் வச்சு prepare பண்ண போறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். Bachelor special chicken semi gravy recipe prepare பண்றதுக்கு ஒரு panல 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை பொடியா நறுக்கி அதையும் வதக்கிக்கலாம். இங்க நான் 1/2 கிலோ அளவுக்கு chicken எடுத்துர்க்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மசாலாவோட நல்லா வந்து வேக விடுங்க full flameல. இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி பொடியா நறுக்குனதை சேர்த்துருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆற வரைக்கும் நல்லா அதை நம்ம வந்து சாட் பண்ணணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலால நம்ம கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு, வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் எண்ணெயில. இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு காரம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருங்க. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த சிக்கன் பீசஸ்ல படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் எல்லாமே வந்து பீசஸா இருக்கு அப்படின்றதுனால நான் இதை பேன்லயே வேக வச்சிட்டேன். உங்களோட சிக்கன் பீசஸ்ல வந்து எலும்பு இருக்கு அப்படின்னா குக்கர்ல வேக வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன்ல இருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து மறுபடியும் இதை நம்ம வேக வைக்க போறோம். ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்துல நம்மளோட சிக்கன் வந்து வெந்துரும். ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வேக வைக்கலாம். லோ ஃப்ளேம்ல ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ பாருங்க நம்மளோட செமி கிரேவி சிக்கன் ரெசிபி தயாராயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செமி கிரேவி ரெசிபி குஷ்காக்கு அப்புறம் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. இதே மாதிரி குஷ்கா ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you so much for watching. Bye.